அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அங்கே ஒரு கொடிமரத்து பூஜைன்னு ஒரு பூஜை ஒன்று நடக்கும் விடிகாலையில். கொடிமரத்து பூஜையில் கலந்துக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. நான் 6 கால பூஜை பண்ணுறேன், 24 மணி நேரமும் கடவுளை நினைக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவுமே செய்யலையே. நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், 45 வருஷமா காளிகாம்பளை கும்பிடுறேன். அந்த அம்பாள் எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல. திருவண்ணாமலைக்கு நாம் கிரிவலம் செல்லும் பொழுது ஏன் நம்மளுடைய மனதில் ஒரு தெளிவு கிடைக்கிறது? குடும்பத்தோடு அந்த குலதெய்வத்தினுடைய அந்த கோவிலில் போய் நிற்கும் பொழுது நமக்கு தெரியாமல் அங்கு நடக்கக்கூடிய அதிசயம். நீங்கள் சிவபெருமானுக்கே ஃபோன் அடித்து பேசி நான் உங்கள் மேலே உண்மையாக இருக்கேன், பக்தியாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், எனக்கு தேவையானதை செய்யுங்கன்னு சொன்னால் கூட குலதெய்வம் வழி கொடுத்தால் மட்டும்தான் சிவபெருமான் உங்களுக்கு செய்வார். குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகிறோம்னா நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் எல்லோருமே நாம் அந்த இடத்துல நிற்கும் போது அவர்களும் அவர்களுடைய ஆன்மாவும் அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்கும். நாம் நமக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக நீ கண் திறந்து பார் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்திட்ட வேண்டும் பொழுது என் குழந்தைக்காக நீ கொஞ்சம் வழி விட்டு தான் ஆகணும்னு நம்மளுடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா குலதெய்வத்திட்ட கேட்கும். குலதெய்வத்திட்ட போகும்போது நம்மளுடைய கர்மா ஒழிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு சித்தர் பீடத்தை நீங்கள் வழிபட்டால் 100 சிவன் ஆலயத்தை வழிபட்டதற்கு உண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு திரைப்பட பாடகி ஒருத்தவங்களை கூட்டிட்டு பழனியில் கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை பார்க்கறதுக்காக போகிறேன். அப்போ அவங்க கூட வந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. அந்த வேப்ப மரத்தடியில் போய் உட்கார சொன்னார். உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் சொன்னார், நீ வாயை திறந்து பேசினால்தான் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு வேப்ப மரத்துலேருந்து காற்று உள்ளே போகும்னு சொல்கிறார். அவர் ஒரு 4 மணி நேரம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புனார். இங்கே அந்த மாதமே அவங்க கருத்து வச்சாங்க. அந்த குழந்தையும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த குளத்தில் போயிட்டு சின்னோண்டு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரைச்சோம் அப்படின்னா இருதயம் தொடர்புடைய பெரிய பெரிய வியாதிகள் குணமாகிறத மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் உணர்ந்திருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. நீங்க நல்லா இருக்கேன். நீங்க வந்தாலே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல போறீங்க. அதுவும் சித்தர்கள் ஓரியன்டடா. ஆமா, ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. இப்போ பார்த்தா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா யார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் கிடையாது. டெய்லி காலையில் எழுந்து சாயங்காலம் ஓடுற வரைக்கும் பிரச்சனையை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு மனிதன் எடுத்துட்டா பார்க்க அவங்க சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பண வரவாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தையின்மையாக இருக்கட்டும், வீடு கட்டுவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்கு கடவுள்கிட்ட போய் ஒவ்வொரு பிரச்சனையை தான் சொல்லி சாமியை கும்பிடுறாங்க. ஸோ இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த சித்தரை வழிபட்டால் அதற்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். அப்படிங்கன்னா யார் எந்தெந்த சித்தரை வணங்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் கேட்டது தெளிவான தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பொதுவான தீர்வு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நாம் விருப்பப்படக்கூடிய சித்தர்களை போய் வணங்குங்க. இந்த ஊரில் இந்த சித்தர் ரொம்ப புகழ் பெற்று இருக்கிறார், இந்த ஊரில் இந்த சித்தர் புகழ் பெற்று அது சொல்லலாம். இப்போ தெளிவாக அதுலேயும் நம்முடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அதிலிருந்து எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வரும் பொழுது தான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வெற்றி அப்படின்றது தான். கண்டிப்பாக. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த ஜென்ம கர்மா என்பது காரணமாக இருக்குது. ஸோ பிரச்சனைனால இப்போ நம்ம நிச்சயமாக அப்போ அந்த கர்மா தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கொடுக்குது.
ஆனால் அந்த கர்மாவில் வரக்கூடிய அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள், இந்த தசாபுத்திகள் தான் என்ன விதமான பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்குது. அப்போ நாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்ன உடனே நம்ம உடனே ஓடி ஏதாவது ஒரு கோவிலில் போய் நாம் வணங்குவதை விட எந்த பிரச்சனை என்ன காரணத்தினால் வந்ததுன்ற அந்த மூல காரணத்தை நம்ம எடுத்துட்டு அதற்கு தகுந்தார் மாதிரியான பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும், வெற்றி பெறலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஓ, இப்படி ஒரு வழி இருக்கு. இதான் உண்மை வழி. சரி. அதை விட்டுட்டு மேலோட்டமாக நான் இந்த சினிமாவில் சொல்லுவாங்களே, நான் 6 கால பூஜை பண்ணுறேன், 24 மணி நேரமும் கடவுளை நினைக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவுமே செய்யலையே. காலம் அறிந்து செய்திடில் ஞானமும் கைகூடும். சிறப்பு. இதுதான். அப்போ இந்த கர்மாவின் காரணமாக நாம் ஒரு பிரச்சனையில போய் மாட்டிடுறோங்கும் போது முதல்ல நாம் செய்யக்கூடியது, எந்த தெய்வம் பெரிய தெய்வமோ அந்த தெய்வத்தை பார்த்து வழிபடணும். அப்போ எந்த தெய்வம் பெரிய தெய்வம்? எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுடைய தெய்வம்தான், அந்த குலதெய்வம்தான் பெரிய தெய்வம். கண்டிப்பா. ஸோ ஒரு குலதெய்வம் அப்படின்னாலே நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, குலத்தை காக்க வந்தது குலதெய்வம். உனக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா கடவுள்கிட்ட முன்னாடி போய் நீ வேண்டதுக்கு முன்னாடி போய் நிற்கிறது அந்த குலதெய்வம் தான் போய் நிற்கும். ஆமாம். இப்போ நம்ம ஒரு மேல்மலையனூர் இருக்குது, அதில் குலதெய்வமாக அந்த அம்மனை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான. மதுரையில் பாண்டி முனீஸ்வரர் இருக்கிறார், குலதெய்வமாக இருக்கக்கூடியவர். எல்லா குடும்பத்தோடு பங்காளிகளோடு இரத்த உறவு தொடர்புடையவர்களோடு ஒட்டுமொத்தமாக ஒரே நாள் நாம் போய் குலதெய்வ கோயிலில் வருடத்தில் ஒரு முறையாவது நிற்கணும் அப்படின்றத பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன காரணம்னா, நம் குடும்பத்தோடு அந்த குலதெய்வத்தினுடைய அந்த கோவிலில் போய் நிற்கும் பொழுது நமக்கு தெரியாமல் அங்கே நடக்கக்கூடிய அதிசயம். என்ன அதிசயம் அப்படின்னா, இறந்து போன நம் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் அந்த இடத்துல குலதெய்வ கோயிலுக்கு வருவார்கள். நாம போகும்போது நிஜமா வருவாங்களா? கண்டிப்பாக வருவார்கள். இதை நான் 2 டாபிக்ல சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்ல தான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, திருவண்ணாமலைக்கு நாம் கிரிவலம் செல்லும் பொழுது ஏன் நம்மளுடைய மனதில் ஒரு தெளிவு கிடைக்கிறது? அதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு கிரிவலத்தில் வருவார்கள், கூட நடந்து வருவார்கள், கண்டிப்பாக வருவார்கள் சூட்சும ரூபத்தில். என் குடும்பத்தில் யார் இறந்து போன முன்னோர்கள், எனது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், அல்லது விபரம் தெரியாத கை குழந்தையாக இருக்கட்டும், பிறந்து 1 மாதத்தில் கூட இறந்து போனவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டவர்கள் நிறைய பேர். ஆனால் அவர்களுக்கும் ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவும் நம் குடும்பத்தை சேர்ந்தது தான். அப்போ நம்ம கிரிவலம் திருவண்ணாமலை போகும்போது அவங்க நம்மளோட வர்றாங்க அப்படின்றத நாம் கண்டிப்பாக உணரலாம். உணரணும்னு நினைத்தால் கண்டிப்பாக உணரலாம். அதே போல் குலதெய்வ கோவில் என்றதை ஏன் பிரதானப்படுத்தி சொல்கிறோம்? நீங்கள் சிவபெருமானுக்கே ஃபோன் அடித்து பேசி, நான் உங்கள் மேலே உண்மையாக இருக்கேன், பக்தியாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், எனக்கு தேவையானதை செய்யுங்கன்னு சொன்னால் கூட குலதெய்வம் வழி கொடுத்தால் மட்டும்தான் சிவபெருமான் உங்களுக்கு செய்வார். இது மற்றவர்களை நோகடிக்கிறதுக்காக நான் சொல்லலை, இதுதான் பாதை, இப்படி தான் பண்ணணும். அரிசி இருக்குங்கிறதுக்காக, பசினை தீரணுங்கிறதுக்காக வெறும் அரிசி அள்ளி வச்சு சாப்பிட்றதோ ஊற வச்சு சாப்பிட்றதோ வழிமுறை இல்லை. அதை வேக வைத்து நாம் என்ன விதமான சமையல் நினைக்கிறோமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்போ நமக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னாவே குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகிறோம்னா, நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் எல்லோருமே நாம் அந்த இடத்துல நிற்கும் போது அவர்களும் அவர்களுடைய ஆன்மாவும் அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்கும். நாம் நமக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக நீ கண் திறந்து பார் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தில் வேண்டும் பொழுது, என் குழந்தைக்காக நீ கொஞ்சம் வழி விட்டு தான் ஆகணும்னு நம்மளுடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா குலதெய்வத்துக்கிட்ட கேட்கும். சரிங்களா? இப்போ கர்மா 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 எங்கே போனாலும், நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, கர்மா என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கர்மா, இந்த கர்மாவை எப்படா தீர்க்கிறது, அதுதான் பெரிய கர்மா. இதை வச்சுட்டு பணம் பிடுங்குவதற்காக ஒரு கூட்டம் இருக்கு. அதை தவிர காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், கயா போகணும், லட்சக்கணக்காக பணத்தை மூட்டை கட்டி கடன் வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டு கூட திருப்தி இல்லைன்னு சொல்லி வரக்கூடிய கூட்டமும் இருக்கிறார்கள். நான் சொல்வது நேர்வழி. இது எந்த புத்தகத்தில் படிச்சிங்க? எனக்கு அனுபவம்.
நான் சித்தர்கள்ட்ட போய் இருந்தவன், சித்தர்கள்ட்ட வந்து பாடம் படித்தவன், சித்தர்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணவன், கோமணம் துவைச்சு போட்டவன். அந்த அடிப்படையில் அவர்கள் எனக்கு கொடுத்த அறிவு அதுதான் இது. அப்போ நம்ம குலதெய்வத்திட்ட போகும்போது நம்மளுடைய கர்மா ஒழிக்கப்படுகிறது. அப்போ அந்த கர்மா ஒழிக்கப்படுதுன்னாவே அந்த புதிய வாழ்வுக்கு உண்டான ஒரு அச்சாரம் என்பது கிடைத்துவிடும். அந்த அச்சாரம் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு நாம் எந்த சித்தர்களை வழிபடுவது என்கின்ற அறிவு. ஓகே, புரியுது. கண்மூடித்தனமாக எங்கெங்கேயோ போய் நிற்கிறதை விட இப்படித்தான் என்பதை தெரிஞ்சிட்டு போய் நம்ம நிற்கிறோம். இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். நிறைய பேர் வந்துட்டு கடவுளை விட சித்தர் ரொம்ப பவரானவங்களா, கடவுளை வழிபடுறதோட சித்தர்களை வழிபடுறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார்? நான் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய தேவரகசியம் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு சித்தர் பீடத்தை நீங்கள் வழிபட்டால் 100 சிவன் ஆலயத்தை வழிபட்டதற்கு உண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த சித்தர்கள் உங்களுடைய விதியையே மாற்றி எழுத வேண்டும் என்று இருந்தால் கூட அவர்கள் எத்தனையோ வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகணும். அதில் ஒரு வழிமுறை தான் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, குடும்ப தெய்வத்தினுடைய வழிபாடு, எல்லை தெய்வத்தினுடைய வழிபாடு, காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு, அதற்கு மேலே இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு. நமக்கு எந்த தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அது வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது இந்த சித்தர்களால் நம்மளுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஒரே ஒரு சித்தருடைய ஜீவசமாதி பீடத்திற்கு போயிட்டு நம்ம வழிபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் 100 சிவனாலயத்திற்கு சென்று வந்ததுக்கு உண்டான பலாபலன்கள் கிடைக்கும். ஆனால் இன்னொரு பதிவிலையும் சொல்லியிருக்கேன், நான் ஒரு கோயிலுக்கு போங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் 100ல் ஒரு 65 பேர் நான் சொல்கிற பிரகாரம் கேட்குறாங்க. ஆனால் இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு எட்டுக்குடிக்கு நீங்கள் போங்க, திருவாரூர் பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டுக்குடி முருகர் கோவிலில் சித்தர் பீடம் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், பெங்களூர்லேருந்து கிளம்பி எட்டுக்குடி போகிறதுக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கிறாங்க. திரும்பி வர்றதுக்கு ஒரு 13 மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கிறாங்க. 26 மணி நேரம் ஆகுது. கோவிலில் உட்கார்றது 5 நிமிடம். அதுக்கு மேலே எனக்கு டைம் ஆகிட்டு. இப்போ கோவிலில் போன உடனே சிறப்பு தரிசன வரிசைன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து வழிபடுவதை விட இலவச தரிசனத்திற்காக அந்த இடத்துல நாம் காத்திருக்கும் பொழுது எல்லா கோவில்லையுமே கண்டிப்பாக யந்திரங்கள் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது கருவூரார் சொன்ன பிரகாரம். கருவூரார் சித்தர் தான் யந்திரங்கள்லாம் வந்து கோவிலுக்கு எப்படி எழுதணும், குரு தெய்வங்களுக்கு எப்படி எழுதணும், பெரு தெய்வங்களுக்கு எப்படி எழுதணும், கிரகப்பிரவேசத்தில் வீட்டுக்கு எப்படி எழுதணும், மனிதர்கள் தங்களுக்கு தாயத்து ரக்ஷையாக யூஸ் பண்ணும்போது எப்படி, எல்லாத்தையுமே கருவூரார் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த யந்திரத்திற்கு அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணும் பொழுது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த யந்திரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அந்த கதிர்வீச்சுக்கள் நம் மேலே வந்து படும். அவ குறைந்தபட்சம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது 2.5 மணி நேரம் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். ஒரு ஹோரை அந்த இடத்துல முடிஞ்சிடும், ஒரு லக்னமும் அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஒரு 2.5 மணி நேரம் இருங்க. 25 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுவேன். கோவிலில் 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுங்க, ஒரு மாதிரியாக இருக்கு. அப்போ அதில் அர்த்தமே இல்லை. கோவிலுக்குள்ள 2.5 மணி நேரம் இருக்கணும். கண்டிப்பாக எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த இடத்துல 2.5 மணி நேரம் இருக்கு. இப்போ நான் ஒரு திரைப்பட பாடகி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு பழனியில் வந்து கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை பார்க்குறதுக்காக போகிறேன். அப்போ அவங்க கூட வந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. ஆஸ்பத்திரியில் போய் கேட்கும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி இருக்குது, 2 வருடம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு தான் குழந்தை பிறக்குமா அல்லது பிறக்காதான்றதை நான் சொல்ல முடியும் அப்படின்றத மருத்துவர்கள் கொடுத்த மருத்துவ அறிக்கை. இப்போ இவங்க எங்கூட வந்து கணக்கம்பட்டி சித்தரையா பார்க்குறதுக்காக வராங்க, நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே அவர் வாழ்ந்த இடங்களில் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்கும். அந்த வேப்ப மரத்தடியில் போய் உட்கார சொன்னார். உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் சொன்னார், மாரியம்மா, அவர் பெண்களை மாரியம்மான்னு தான் கூப்பிடுவார், மாரியம்மா வாயை அமைதியாக உட்காந்துட்டு அப்பாவி மாதிரி உட்காராத,
உனக்கு என்னெல்லாம் கதை தெரியுமோ எல்லாத்தையும் பேசு, நீ வாயை திறந்து பேசினால்தான் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு வேப்ப மரத்துலேருந்து காற்று உள்ளே போகும்னு சொல்கிறார். ஓ சரி. அவர் ஒரு 4 மணி நேரம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புனார். இங்கே வந்து அந்த மாதமே அவங்க வந்து கருத்து வச்சாங்க. அந்த குழந்தையும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு ஜாதகம் வேலை செய்யாதுன்னு கணக்கம்பட்டி சித்தர் சொன்னார். அது வேறு கதை. நான் பார்த்து பிறந்த குழந்தைக்கு கிரகத்தை கணக்கு போடுவதற்கு எவனும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு போய் புது தகவலாக இருக்குது சார். அந்த கோவிலில் இருக்க மரத்தோட அந்த காற்று வாய்க்குள்ளே போகும்போது கர்ப்பப்பை சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு சிறப்பான தகவலாக இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விஷயம் வச்சுருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்கு இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் ஒன்று, ஒரு செடி ஒன்று வச்சுக்கோங்களேன். இந்த செடி சாக்கடை ஓரத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை வேறு, வீட்டில் மாடத்தில் வைத்திருக்கும் பொழுது அல்லது மேலே மாடியில் வைக்கிருக்கும் போது தன்மை வேறு, மண்ணோடு மண்ணாக இயற்கையாக நம்மளுடைய கொல்லை பகுதியில் தோட்டத்தில் வச்சுருக்கும் போது தன்மை வேறு. ஒரு சூரியனையே கண்ட்ரோலில் கொண்டு வர்ற அளவுக்கு தன்னுள் பவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகா சித்தர் அவருடைய மூச்சு காற்று பட்டிருக்கும் போது அந்த மரத்தினுடைய தன்மை வேறு. இது ஒன்று. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா கோவிலிலும் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களுக்கு சிறப்பு சக்தி உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கோவிலுக்கு போனும்போது ஸ்தல விருட்சத்தை நாம் வந்து நின்று பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம், அல்லது எங்கள் ஐயா கணக்கம்பட்டி சித்தர் சொன்ன மாதிரி சும்மா உட்காந்து கதை பேசலாம். மொத்தத்தில் அந்த வைப்ரேஷன் நமக்கு உள்ளே வந்து வரணும். சரிங்களா? அப்போ இந்த 2.5 மணி நேரமாவது அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத சொல்ல வர்றோம். இப்போ நம்ம என்ன பேச வந்தோம், எந்த பிரச்சனைக்கு எந்த சித்தர்களை வழிபடுவது அப்படின்னு பேசிட்டு நம்ம இந்த ட்ராக் இப்படி போனோம் இல்லைங்களா? அப்போது முதலில் கர்ம கணக்கு கழிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வின் ஒளிமயமான இந்த இன்ப வாழ்க்கைக்கு உண்டான பாதை திறக்கப்படும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், ஒரு நல்ல ஜோதிடர் எங்கேயாவது இருக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் கிடைக்கும். அல்லது இன்னைக்கு 100க்கு 85 பேர் சுயமாக அவர்களே ஜோதிடர்களாக தான் இருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ நமக்கு என்ன விதமான தசை நடக்கிறது, என்ன விதமான புத்தி நடக்கிறது, இந்த தசையினுடைய நட்சத்திர சாரம், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் இருக்குது, இந்த புத்தியினுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தினுடைய சாரம் இருக்குது, இந்த கணக்கை பார்க்குறோம். உதாரணமாக ஒரு 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 3ஆம் இடத்திற்கு தேவையான தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அதனுடைய தன்மை நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த தசை நம்மளை வந்து பால்படுத்தும். அந்த தசை நல்லா இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்களே நமக்கு துரோகியாக மாறுவான், அடிக்க வருவான், வெட்ட வருவான், குத்த வருவான். நாம் நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட நான் நல்லா இல்லைன்னா நீ எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு தகராறுக்கு வருவான். அதே மாதிரி அக்கம் பக்கத்து உறவுக்காரர்கள் நீ ஏதோ சொன்னியாமலன்னு சொல்லி வருவான். அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் என்பது எதற்கு உண்டானது, நாம் கற்று வைத்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு தேவையான இந்த ஸ்தானம். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த அறிவும் இந்த திறமையும் வெளி உலகத்திற்கு, அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாமலும் எது வெளி உலகத்திற்கு தெரியப்படாமலும் மறைக்கப்படுது. சரிங்களா? இப்போது இதே 3ஆம் இடத்தினுடைய அந்த கிரகம் செவ்வாய் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வாடகைக்கு குடியிருந்தாலும் பிரச்சனை வரும். நீங்கள் மாதம் அவன் 5ஆம் தேதி வாடகை கேட்குறானா 3ஆம் தேதி கொடுத்தா கூட பிரச்சனை பண்ணுவான். ஏன் லைட் எவ்வளோ நேரம் போட்டிருக்காம்பா, உன் வீட்டில் மட்டும் ஏன் சிரிப்பு சத்தம் இருக்கும்பா. நம்ம லீஸுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இந்த வீட்டில் வந்து எனக்கு தேவையான வசதியில் நான் வேறு வீட்டுக்கு போகணும், என்கிட்ட பணம் இல்லை, நீ போகிறதா இருந்தால் போகும்பா. சொந்த வீடாக இருக்குது, நிம்மதியான சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது. இடமே வாங்கி போட்டிருப்போம், கட்ட முடியாது, அல்லது டாக்குமெண்ட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், இந்த 3ஆம் ஸ்தான அதிபதியினுடைய தசை தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இதுக்கு செவ்வாய் பகவான் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறார் அப்படின்றத ஒரு தெளிவாக நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. மயிலாடுதுறைக்கும் சிதம்பரத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு
அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடணும். அந்த செவ்வாய் பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு அப்படியே எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வராமல் நேராக பழனிமலை முருகர் கோவிலுக்கு போயிடணும். இந்த பழனிமலை முருகர் கோவிலுக்கு போகும் பொழுது இந்த செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், வேதனைகள் இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். யாருடைய கண்ட்ரோலுக்கு? போகர் சித்தருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? போகர். அப்போ நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனையிலிருந்து, அவன் பண்ண துரோகத்திலிருந்து நாம் வந்து மீண்டு வரணும். நான் துரோகம்தான் பண்ணணுன்றது அவனுக்கு உணர்த்தப்படும். அவன் நம்மள்கிட்ட என்னத்தை துரோகம் பண்ணி நம்மள்கிட்ட வந்து தாண்டி பறிச்சானோ அது நமக்கு அவனே கொடுக்கலன்னா கூட வேறு வகையில் நமக்கு அது கிடைக்கப்படும். நம்ம உடல் ஆரோக்கிய குறைபாடோடு இருந்தோம், ஆஸ்பத்திரி செலவு மிச்சம், இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற பல அதிசயங்கள் அந்த இடத்துல நடக்கும். இது இந்த 3ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதுவும் செவ்வாய். அது இந்த வீடு கட்டுறது, உடல் ஆரோக்கியங்கள், தன்னுடைய திறமைகளை வெளியில் காட்ட, இது போன்ற பிரச்சனைகளுக்காக உள்ளது. ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா எந்த சித்தரை வழிபடணும்? சில பேர் பண வரவுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் அவங்க கையில் பணம் நிற்கவே நிற்காது. பணம் வர மாதிரி தான் இருக்கும், இந்த கையில் இப்படி வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த கையில் எப்படியாவது போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் எந்த சித்தரை வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். குடும்ப ஒற்றுமைக்கும் பண வரவுக்கும் எந்த சித்தரை வணங்கினால் நல்லது? குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கும் பணவரவுக்கும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒரு கோயிலுக்கு போகணும். அது என்ன விதமான கோயில் கேட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அங்கே ஒரு கொடிமரத்து பூஜைன்னு ஒரு பூஜை ஒன்று நடக்கும் விடிகாலையில். அதில் மேக்சிமம் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த கொடிமரத்து பூஜையில் கலந்துக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியை கொடுக்கும். என்ன காரணம்? அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 120 விதமான தெய்வங்கள் அந்த கொடிமரத்தில் தான் ஆவாகனமாகி இருக்காங்க. இப்போ இந்த திருச்செந்தூர் கொடிமர பூஜையில் கலந்துட்டு திருச்செந்தூர் முருகரை வழிபடலாம். இதற்கு அடுத்தது அங்கே சத்ரு சம்ஹார சுவாமிகள் இருக்காங்க, சித்தர். அவரை போயிட்டு வணங்கும் பொழுது நம்மளுடைய சத்துருக்கள் அந்த இடத்துல வந்து நம்மளிடமிருந்து விலகி விடுகிறார்கள். சத்துருக்கள் விலகி விடுகிறார்கள்னா என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான் ஆவனா அப்படின்றது இல்லை. நமக்கு இப்போதைக்கு சத்துருவாக இருக்கிறது நம்மளுடைய தத்ரியம், நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய பண கஷ்டம். சரிங்களா? நம்ம தர்திரியமும் பண கஷ்டமும் விலகி நம்ம விட்டு ஓடி போயிடுச்சுன்னாவே நம்ம ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு வந்துடலாம். அப்போ சத்துரு சம்ஹார சுவாமிகளை நாம் வழிபடலாம். இதற்கு அடுத்தது சித்தர்களில் யாரை வழிபட வேண்டும் அப்படின்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலமுனிநாதர், இவரை தான் வழிபடணும். இந்த கமலமுனிநாதருடைய சிறப்புகள் அப்படின்றத வந்து போனோம்னா ஒரு 50 வீடியோ போடலாம். என்னென்னா, கமலாம்பாள் அந்த இடத்துல வந்து ஊசி முனையில் தான் தவம் இருக்கிறாங்க. மனித உடலோடு சிவபெருமான் வாழ்ந்தது திருவாரூர். பிரபஞ்ச உருண்டை முதல்ல வந்து உருவான போது அதில் தோன்றிய புள்ளினம் அப்படின்றது வந்து உயிரினம்னு சொன்னால் புள்ளினம். அந்த புள்ளினத்தில் வந்து உயிர் வந்தது அருகம்புல். இந்த அருகம்புல் வந்து எந்த இடத்துல வந்து முதல்ல தோன்றியது? திருவாரூர். சரிங்களா? இது போன்ற பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அந்த இடத்துல கமலாம்பாளுடைய அந்த மூலஸ்தானத்திற்கு அப்படியே பக்கத்தில் கமலமுனி சித்தர் இருக்கார். இந்த கமலமுனி சித்தர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலாம்பாள் ஊசி முனையில் தவம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்றதுனால வர்ற பக்தர்களை இவரே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறார். நம்ம வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க, மௌன விரதம் இருக்காங்க, அல்லது வேறு ஏதோ முக்கியமான வேலையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சுட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அனுப்புவாங்க இல்லையா. அதை மாதிரி கமலாம்பாள் ஊசி முனையில் தவம் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தவக்கோலத்தை நீங்கள் கலைத்து விட வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? கமலாம்பாள் பக்கத்தில் கமலமுனி சித்தரை போயிட்டு பிரார்த்தனை செய்து வழிபடும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். என்ன தேவையோ எது கிடைக்குமோ என்ன கிடைக்கும்? கமலாம்பாள் உள்ளே போய் நுழையணும் அப்படின்னாவே அந்த பக்கத்தில் உச்சிஷ்ட கணபதி இருப்பார். இந்த உச்சிஷ்ட கணபதி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிகங்களுக்கு அதிபதி. அப்போ தாந்திரிகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்கிட்டு
அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தை வணங்கிட்டு கமலாம்பாளை போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கமலமுனி சித்தர்கிட்ட போயிட்டு நாம் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். சிறப்பு சார். ஸோ இன்னொன்று அதிகமாக வந்துட்டு எல்லாரும் வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் வந்துட்டு திருமணமெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் வரைக்கும் போய் திருமணம் நடக்காமல் தடையாக போயிடுது. ஸோ திருமணம் ஆகியுமே திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தா குழந்தையின்மை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து குழந்தை இல்லை அப்படின்றனால மனஸ்தாபம் வந்து அந்ததும் பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் எந்த சித்தரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும்? அதாவது கோரக்கருடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ஒரு 500 யூடியூப்பில் நிறைய பேர் போட்டாங்க. யாசகம் கேட்க போனார், அந்த அம்மா வாட்டத்தோடு இருந்தார், இவன் வாட்டத்திற்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ன உடனே இந்த விபூதியை நீ வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு குழந்தை பிறக்குன்ன உடனே பூச்சாண்டி வந்து உன்னை ஏமாற்றிட்டாரு, இந்த விபூதியை தூக்கி போட்டாங்க. அந்த விபூதி தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குப்பை குளத்தில் இருந்து கோரக்கா வெளியில் வாடினோடனே வெளியில் வருது. இது கோரக்கர் தெரியும், சரிங்களா? எந்த சித்தர் பீடங்களிலும் இல்லாத ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னால் அன்னக்காவடி எடுக்கின்ற நிலை இன்னமும் நாகப்பட்டினம் பக்கத்தில் வடக்கு பைகை நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த கோரக்கர் சித்தர் பீடத்தில் இன்னமும் இருக்குது. இந்த ஒரு வீட்டிலையும் சமையல் பண்ணி அதை கொண்டு வந்து கோரக்கருக்குன்னு வெளியில் வச்சிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னக்காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வர்றாங்க. இதை இரவு 8 மணி பூஜையில் கோரக்கருட்டை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அப்படி நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த சாப்பாடு மருந்தாக மாறிவிடுகிறது. இதை அந்த கோவிலில் பயபக்தியோடு சாப்பிடும் பொழுது, அதாவது கோரக்கர் மகரிஷியை வணங்கும் பொழுது திருமணத்தடை விலகும். குழந்தைக்கே ஸ்பெஷலிஸ்ட் அவர் தானே, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய குழந்தை தெய்வ அனுக்கிரகத்தோடு இருக்கும். அப்போ நம்ம குழந்தைக்காக நாங்கள் போக வேண்டிய இடமும் திருமணத்திற்காக போக வேண்டிய இடமும் கோரக்கர் மகரிஷியோடைய சன்னிதானம். கண்டிப்பாக சிறப்பு. ஸோ படிப்பு, குழந்தைகளுக்கு படிப்பு, சில பேர் நல்லா படிப்பாங்க, கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எவ்வளவு படித்தாலும் அது வந்து மனசில் நிற்காது. ஸோ சில பேர் வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, அப்புறம் படிச்சுக்கலாம், இப்போ எதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ படிப்பில் கவனம் வர்றதுக்கும் படித்தது ஞாபகமாக இருக்கணும்னா எந்த சித்தரை வணங்கணும்? படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹயக்கிரீவர். அந்த ஹயக்கிரீவரை தாண்டி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியை வழிபடலாம். ஆமாம். அப்படி சரஸ்வதி தேவியை வழிபட்டாலும் ஹயக்கிரீவருடைய வழிபாடை நம்ம வந்து செய்தாலும் கூட நம்ம படிக்கிறதுல நம்மளை விட ஸ்பீடாக வேறு யாரும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஸ்பீடு யார் மாதிரி இருக்கணும்? படிப்பில் புலி மாதிரி ஒரு ஸ்பீடில் இருக்கணும். அப்போ புலியினுடைய பாணியை பின்பற்ற வேண்டும், புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும், சரிங்களா? அப்போ புலிப்பாணிக்கு வந்து நிறைய இடத்துல சமாதிகள் ஜீவசமாதிப்படை இருக்கிறதா சொல்கிறேன். ஆனால் நான் அடிக்கடி போகிறது வந்து அந்த கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்கக்கூடிய அந்த முருகர் ஆலயத்தில் வந்து புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதிப்படம் இருக்கிறதா நான் உணர்ந்தேன் தியானத்தின் வழியாக. அதனால் அந்த புலிப்பாணி சித்தரை வணங்குவது என்பது நல்லது. அப்படி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் புலிப்பாணி சித்தருடைய புகைப்படத்தை எடுத்து வச்சுட்டு அதை நினைத்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யலாம். புலி மாதிரி வேகமாக ஸ்பீடாக உற்சாகமாக அந்த புலியினுடைய பாணியை பின்பற்றி வெற்றியை நீங்கள் பெறலாம் படிப்பு விஷயத்தில். சிறப்பு. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி சார். எல்லாருக்குமே இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு இருக்கும். மறதி, என்ன விஷயம் பண்ணாலும் மறந்துடுவாங்க. வீட்டில் வந்து அதிகமாக பார்த்தா பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வாங்குவாங்க, அதை எங்கே வைக்கிறோன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைப்பாங்க, இன்னமும் நினச்சேன், ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படிங்கிற மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த மறதியே வரக்கூடாது, இந்த மறதி வந்துட்டு அவ்வளோவா நம்மக்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னா எந்த சித்தரை வணங்கணும்? மறதி நமக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா 2 ஸ்டெப்பு நீங்கள் எடுத்துக்கங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் மானசீகமாக 5 நிமிடம் தியானம் பண்ணுங்க. 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, 5 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. வெறும் 5 நிமிடம் மனசில் எதையுமே நினைக்காதீங்க. நான் சிவா சிவா சொல்கிறேன், இல்லை ராமா ராமா சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை.
கண்களை நன்றாக மூடிக்கொண்டு வெறுமனாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையோடு, வள்ளலார் சொல்வார் இல்லையா, சும்மா இரு, அவ்வளோதான். எதை பற்றியுமே நினைக்காம 5 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தன்வந்திரி பகவானுடைய ஜீவசமாதி பீடம் இருக்குது. மயிலாடுதுறைக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், சரிங்களா? அங்கே வந்து தன்வந்திரி பகவானை, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்குமே அவர் அங்கே மருந்து கொடுப்பார். வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளம் இருக்குது இல்லைங்களா, குளம்னு இருந்தால் பாம்பு இருக்கும், மீன் இருக்கும், தவளை இருக்கும், தவக்கலை. ஆனால் அந்த குளத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ அதுக்கு பேர் தான் திருக்குளம். அப்போ அந்த குளத்தில் போயிட்டு சின்னோண்டு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கரைச்சோம் அப்படின்னா இருதயம் தொடர்புடைய பெரிய பெரிய வியாதிகள் குணமாகிறத மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் உணர்ந்திருக்காங்க. அவ்வளவு மகிமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம். எதனால்? அந்த குளத்தை உற்பத்தி பண்ணதே தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவான் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதாவது நேரில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மண் சார்ந்து உருண்டை புற்று மண்ணுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த புற்று மண்ணை வாங்கி அவங்க அந்த புற்று மண் வச்சு அதில் வேப்பிலை வைத்து அப்புறம் சில மூலிகைகள் வைத்து அதை அரைச்சி உருண்டை மாதிரி வச்சு அதை வந்து தன்வந்திரி பகவான்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வைத்தியநாத சுவாமிகிட்டையும் பூஜை பண்ணிவிட்டு தையல்நாயகி அம்மன்ட்டையும் பூஜை பண்ணிவிட்டு ஆறுமுக சுவாமிகிட்டையும் பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய் பகவான்கிட்டையும் பூஜை பண்ணிட்டு தான் வர்ற பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக இந்த ஞாபக சக்தி போகுதுன்னு சொன்னீங்களா, அது மட்டும் கிடையாது, கண் பார்வை தெளிவாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராது, தேகம் ஒரு ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இதற்கு காரணகர்த்தாவாக தன்வந்திரி பகவான் இருப்பார். ஸோ எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த சித்தரை வணங்கினால், குறிப்பாக மறதிக்கு, படிப்புக்கு எந்த சித்தரை வணங்கினால், குழந்தையின்மைக்காக இருக்கட்டும், திருமணத்திற்காகட்டும் எந்த சித்தரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.